வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார் நாகராஜன். இந்த வீடியோல நாம என்ன பண்ண போறோம்னா அருமையான ஸ்வீட் சமைக்க போறோம். பேர் என்ன தெரியுமா? அவல் கல்கண்டு பொங்கல். அவளும் கல்கண்டும் போட்டு பொங்கல் வைக்க போறோம். அப்படியே வேற லெவலுக்கு டேஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கும். எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சேனல். உங்களுக்கு தெரியும், புது புது தகவல்களை, டெக் நியூஸ், அது மட்டும் இல்லாமல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, சமையல், டிராவல், இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க பொங்கல் வைப்போம். இதுதான் இதுக்கு செய்ய தேவையான பொருள். கொஞ்சம் இங்க பாஸ் பண்ணிட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு கடாய் வச்சு, கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நெய் வந்துட்டு கொஞ்சமா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி வந்துட்டு இந்த அளவுக்கு எடுத்து முந்திரி போட்டுக்கோங்க. நெய்யில நல்லா முந்திரி வந்துட்டு வறுக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் அதை எடுத்து வறுத்த முந்திரி அப்படியே இன்னொரு பிளேட்ல வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. 2 கப்பு வந்துட்டு அவல் நல்லா போட்டு வறுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு கொத்திக்கிறேன். நல்லா வறுக்கணும். 2 கப்பு. அதே நெய் போட்ட அதே கடாயில் வருங்க, அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வறுந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி இதாக இருக்கும். இப்படி வறுத்ததுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சமாக இந்த அளவுக்கு கிளாஸில் இங்கே பாருங்க, 3/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். அது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின அதே கிளாஸ்ல பால் வந்துட்டு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்துட்டு சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கறிவிடும். அவள் எடுத்து வெந்துருச்சான்னு பாருங்க. இன்னும் வேகலை, நல்லா கொலன்னு வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம சாப்பாடு செய்ய வைப்போம்ல, அந்த மாதிரி சாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாருங்க, அந்த மாதிரி வந்துருச்சான்னு. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி இல்லை பால் ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால நான் பால் ஊற்றிக்கிறேன். அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ஆகும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எதெல்லாம் ஆவியாக போயிடும். அப்புறமேட்டு தீஞ்சு போச்சு, கருவி போச்சுட்டு எண்ணெய் சொல்லக்கூடாது. எங்கள் பாருங்க, நல்லா சிம்மில் வச்சு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்க, நம்ம சாதம் மாதிரி நல்லா அப்படியே வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா கல்கண்டு வந்துட்டு பெரிய கல்கண்டை நான் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்சியில் போட்டு பவுடராக கூட ஆக்கி போட்டாடலாம், இல்லை இந்த மாதிரியே போட்டிங்கன்னாவும் நல்லா இதாயிரும். நல்லா இதில் போட்டுருங்க. நம்ம 2 கப்பு அவல் எடுத்தா அதே கப்பில் 1 கப்பு ஃபுல்லாக வந்துட்டு கல்கண்டு போட்டுக்கணும். நெய் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நாங்கள் நல்லா நெய் போட்டு சாப்பிடுவோம், அதனால கொஞ்சம் நிறையாவே நெய் விட்டுக்கிறோம். உங்களுக்கு சிலருக்கு நெய் பிடிக்காது, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெய் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா திகட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய் வந்துட்டு ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா நுணுக்கிக்கோங்க. ஏலக்காய் நல்லா நுணுக்கி இந்த இதில் போட்டுருங்க. அந்த நம்ம போட்ட கல்கண்டு எல்லாம் கரைஞ்சிரும் அப்படியே உள்ள. இல்லை வந்துட்டு நம்ம வறுத்த முந்திரி, எல்லா முந்திரியும் போட வேணாம், கொஞ்சம் மட்டும் போட்டுக்குவோம். இப்போ ஃபைனல் டாப்பிங்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்குவோம். உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே குண்டான பிடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கை பிடிக்கிற துணியை வச்சு தான் பிடிக்கணும், இல்லைன்னா சுட்டுப்படும். கேமராவை மறைக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா சேஃபாக இடிக்கையோ கைப்பிடியோ போட்டு நல்லா இது பண்ணி பிடிச்சி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வைப்போம். சுட்டுப்போம். ஆஹா, அட்டகாசமாக இருக்குது, வேற லெவலுக்கு வந்திருக்கு. நம்ம கடைசியாக டேஸ்ட் பண்ணுவோம்லாம். பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பால்
நம்ம போட்ட கல்கண்டு, முந்திரி, ஏலக்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வேற லெவலுக்கு டேஸ்ட் வருது. இப்போ வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி பொங்கல் இது வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா பொங்கல் இது வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டாப்பிங்ஸ் பண்ண வச்சிருந்ததை வந்துட்டு இப்போ போட்டுக்கணும். நம்மளோட அவல் கல்கண்டு பொங்கல் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, இது சூப்பராக வந்திருக்கு. பவுலில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். நான் செஞ்சேங்கிறதுக்காக சொல்லல, சரி டேஸ்டா இருக்கு. ஒரு குண்டா பொங்கலும் நானே தான் திங்க போறேன்னு நினைக்கிறேன், யாருக்கும் தராம. அருமையா இருக்கு. மறக்காம உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ல மறக்காம போடுங்க. நான் இந்த திறமைக்காக ஒரு லைக் போட்டு போயிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம பொங்கலை ஷேர் பண்ணிருங்க. டாட்டா. நான் உங்கள் விஜயகுமார் நாகராஜன். இது நம்ம சேனல் டெக்கி அவியல்.